இலங்கையை பொறுத்தளவில் HIV தொற்றோடு கிட்டத்தட்ட 5700 பேர் அவர்களுக்கு அந்த நோய் தெரியாமல் உலாவித் திரிகின்றார்கள். எங்களது தரவுகளின்படி இலங்கையில இன்று வரைக்கும் மொத்தமாக 7168 HIV நோயாளர்கள் தொற்றுள்ளவர்கள் காணப்பட்டுள்ளார்கள். அவர்களில் ஆண்கள் 5544 பேர், பெண்கள் 1603 பேர், இடைநிலை பால்நிலை உள்ளவர்கள் 21 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இதில் 1629 பேர் இறந்துள்ளார்கள். வவுனியாவை பொறுத்தளவில் மொத்தமாக இன்று வரைக்கும் 43 HIV தொற்றுள்ள நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். அவர்களில் எங்களது வவுனியா கிளினிக்கில் 34 பேர் தற்பொழுது மருந்து எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அவர்களில் ஆண்கள் 21 பேர், பெண்கள் 13 பேர். இன்று வரைக்கும் 13 பேர் இறப்பை தழுவியுள்ளார்கள். இதில் 2 கர்ப்பிணி தாய்மார்களும் அடங்குகிறார்கள். ஆனால் அவர்களது பிறந்த பிள்ளைக்கு நாங்கள் நோய் பரவாமல் அதுக்குரிய சிகிச்சை முறையை செய்து நாங்கள் அந்த நோயை தடுத்துள்ளோம். இந்த எய்ட்ஸ் என்ற நோயானது அந்த நோய்க்குரிய காரணி தான் HIV. HIV என்பது ஒரு வைரஸ், ஹியூமன் இம்யூனோ டெபிசியன்சி வைரஸ். இதால வர நோய்க்குரிய பேர் தான் எய்ட்ஸ். எய்ட்ஸ் என்ற அக்வயர்ட் இம்யூன் டெபிசியன்சி சிண்ட்ரோம். இந்த HIV தொற்று எப்படி ஏற்படும் சொன்னால், ஏற்கனவே ஒரு HIV தொற்றுள்ள ஒருவருடன் பாதுகாப்பற்ற முறையில் பாலியல் தொடர்பில் ஈடுபடுவதனால் இந்த நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உதாரணமாக கன்னடங்களில் பாலியல் தொழிலாளர்கள், அதாவது பொதுவான வழக்கத்தில் விபச்சாரம் என்று சொல்லுவோம், அப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது இந்த நோய் தொற்றுவதற்கு வாய்ப்பு கூடுதலாக உள்ளது. அதைவிட ஏற்கனவே ஒரு தொற்றுள்ள ஒரு நோயாளியின் குருதியை நாங்கள் எந்தவித செக்கப் இல்லாமையும் மாற்றீடு செய்யும் பொழுது வருகின்றது. ஆனால் இலங்கையில இப்ப எல்லாருக்கும் குருதி மாற்றீடு செய்யும் போது சகலருக்கும் நாங்கள் அந்த நோயை HIV தொற்று இருக்கிறதான்னு செக் பண்ணி 100% உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் நாங்கள் அந்த குருதி மாற்றீடு செய்யப்படும். ஆகவே குருதி மாற்றீடு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில பேர் போதவஸ்து பாவனையில் உள்ளவர்கள், அதாவது ஊசி மூலம் போதவஸ்து பாவனை ஒரே ஊசியை ஒரே ஊசியில போதவஸ்து எடுத்துக்கொண்டு பல பேர் ஒரே ஊசியை பார்க்கிறார்கள். அந்த நேரங்களில் இந்த தொற்று ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறு கூடுதலாக காணப்படுகிறது. அதே நேரம் ஒரு தாய் ஒரு ஆளுக்கு HIV தொற்று இருந்தால் அவர்களிருந்து பிள்ளைக்கு பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள், பிள்ளைக்கு அம்மாவுக்கு பிள்ளை பிறக்க பரவலாம், பிள்ளை வயிற்றுல உள்ளுக்கு இருக்க பரவலாம். மற்றது அந்த அம்மா பிள்ளை பிறந்த பிறகு பிள்ளைக்கு பால் ஊட்டும் போது மாலுக்களாலையும் பரவலாம். ஆகவே ஒரு கர்ப்பிணி தாய் உள்ள ஆளுக்கு HIV இருந்தால் அவர்கள் முதலே நாங்கள் அவருக்கு என்ன செய்யறோம் சொன்னா, சிகிச்சை முறையை எங்களுக்கு நவீன சிகிச்சை முறை இருக்கின்றது. அந்த சிகிச்சை முறையால அந்த அம்மாவிலிருந்து பிள்ளைக்கு கடத்துறதை நாங்கள் தடுத்திருக்கோம். இலங்கைக்கு தாயிலிருந்து பிள்ளைக்கு HIV நோய் கடத்தப்படுறதை நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்று சொல்லி உலக சுகாதார சேவையினால்தான் எங்களுக்கு அதுக்குரிய சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. நாங்கள் அதை வெற்றிகரமாக செய்து முடித்துக்கிறோம். அப்ப அதால நாங்கள் தாய்க்கு உதாரணமா நாங்கள் HIV நாங்கள் இலங்கையில அனைவரும் எல்லாரும் ஒருக்கா செக் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு இருக்கா இல்லையோன்னு சொல்லி. எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சாலும் எங்களை சில பேர் பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு சந்தேகம் இருப்பேன், ஒருக்கா உறுதி செய்து பார்க்கணும். அதே நேரம் நாங்கள் எல்லா கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் அவர்கள் கர்ப்பம் தரித்த பிறகு அவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் HIV இருக்கிறதான்றதை நாங்கள் என்மோச் கிளினிக்கல்ல செக் பண்ணுறோம். ஆகவே நோமலா இலங்கை எடுத்த பாத்தீங்கன்னா ஒரு அரைவாசி பேருக்கு நாங்கள் ஏற்கனவே செக் பண்ணிடலாம், அதுக்கு இருக்கோ இல்லையோ. அப்படி செக் பண்ணி போது எங்களுக்கு சில பேர் பிடிபட்டு இருக்கணும், எல்லாம் 2 பேர் இருக்கணும். அப்ப இதுல நாங்க சொல்றேன்னு சொன்னா, நீங்க அந்த பாலியல் தொடர்பால் ஏற்படுற இந்த நோயின்றபடியா, அதாவது தகாத பாலியல் பாதுகாப்பற்ற பாலியல்ல ஈடுபடுறதால இந்த நோய் பரவுறதுக்கு கூடுதலான சாத்தியக்கூறு இருக்குது. அதாவது கூடுதலாக இளைஞர்கள் உதாரணம் 15 தொடக்கம்
24 வயதுக்கு உட்பட்ட ஆட்கள் தான் கூடுதலாக எங்களை HIV தொற்றோட இளைஞர்கள் காணப்படுகிறார். ஆகவே அந்த இளம் வயதுள்ளவர்கள் வந்து தங்களுக்கு அந்த அறியாமையினால செய்கிறதால இப்படிப்பட்ட நோய் பரவுறதுக்கு சாத்தியக்கூடு கூடுதலாக அதால இந்த வயது உற்றவர்களுக்கு கூடுதலான விழிப்புணர்வுகள் ஏற்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. உதாரணமா போதவசு பாவனை மது பாவனையால அவை தங்களுடைய சுய நினைவு இழக்கிறதுனால அந்த நேரங்கள்ல இவர்கள் பாலியல் தொடர்புகளை ஏற்படுத்துறபடியா அல்லது போதவசு பாவனை ஏற்படுத்துறபடியா அதாவது இந்த இப்படியான நோய்கள் தொற்றுறதுக்குரிய சாத்தியக்கூறு கூடுதலாக உள்ளது. முதலே அவர்கள் எங்களிடம் வந்தால் நாங்கள் அவர்களுக்கு மருந்து இருக்கிறது எங்கள்கிட்ட, அதாவது ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பின்னு சொல்லி அந்த மருந்தை வந்து நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கறதால அவர்களை வந்து கனகாலத்துக்கு நாங்கள் அவரை உயிரிழப்பு இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமா மருந்து எடுத்து கொண்டு இன்னும் நன்றாக இருக்கிறோம். ஆகவே எங்களை முதலே சிகிச்சைக்கு வந்தால் நாங்கள் அதுக்குரிய மருந்து தான் இங்கே மருந்து சரியான விதியான மருந்து அதை ஒழுங்கான கிரகமுறையான எடுத்தால் அவருக்கு வந்து அந்த நோயால ஏற்படுற பாதிப்புகளை நாங்கள் குறைப்போம். அதாவது வைரஸ் அளவை வந்து நாங்கள் குறைத்து வைத்துக் கொள்வோம். ஆனால் அந்த முழு கிருமியங்களால் அழிக்க முடியாவிட்டாலும் அவர்களை வந்து அந்த உயிரை வந்து நாங்கள் கொஞ்சம் பிற்போட்டு கொண்டு இருக்கலாம். ஆகவே அவர்கள் வந்து முதலே வந்து எங்கள்கிட்ட மருந்து எடுக்கும் பட்சத்தில் நாங்கள் அவர்களுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம். ஆகவே எய்ட்ஸ் நோயை இல்லாத ஒழிக்கிறேன்னு சொன்னா இந்த பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டால் எய்ட்ஸ் நோயை இல்லாமல் ஆக்கலாம்.